சிங்கமும் விறகு வெட்டுபவரும் The Lion and the Woodcutter Story in Tamil. Welcome to my channel Raghunathan Srinivasan. Like, share, subscribe, comment. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு காகமும் நரியும் கூடவே இருந்துச்சு. சிங்கம் வேட்டையாடுற மிருகத்தோட மிச்சத்த அந்த காக்காவும் நரியும் சாப்பிடுறது வழக்கம். ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டு வழியா நடந்து போச்சு. அங்க ஒரு மரம் வெட்டுறவர் மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. வணக்கம் சிங்கராஜான்னு. வணக்கமா? என்ன பார்த்து பயம் வரலையான்னு? இல்லையே, உங்களுக்காக நான் தினமும் பருப்பு சோறு கொண்டு வருவேன். நீங்க வராததால அத நானே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னாரு. என்னது சாப்பிட? நான் வேட்டையாடி மிருகத்தை சாப்பிடுறவன்னு. எனக்கு சைவ சாப்பாடா? சிங்கமே, இதை சாப்பிடு, மிகவும் சுவையாக இருக்கும். இந்த சுவையான சாப்பாட்டுக்கு மிக்க நன்றி. தினமும் அந்த சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்ட அந்த சிங்கம் அந்த விறகு வெட்டுறவர் கூட நண்பனா மாறிடுச்சு. சிங்கராஜா, சிங்கராஜா, எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுங்க. தினமும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றேன். ஆனா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார் கூடயும் சேர்ந்து என்கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. சிங்கமும் ஒத்துக்கிடுச்சு. சிங்கத்தோட போக்கு புரியாத காகமும் நரியும் குழம்பி போச்சு. சிங்கம் இனி வேட்டையாடாது. அந்த சிங்கத்தை நம்புனா நமக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு புத்திசாலியான நரி சிங்கத்துக்கிட்ட வந்து, ஏன் நீங்க சைவமா மாறிடீங்க? உங்க சைவ சாப்பாட நாங்க சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லுச்சு. மறுநாள் 2 பேரையும் கூட்டிட்டு மரம் வெட்டுறவர் கிட்ட கூட்டிட்டு போச்சு. சிங்கம் கேட்டது, என்ன நண்பரே இப்படி பயப்படுறேன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, நீங்க ஒரு சத்தியத்தை மீறிட்டீங்க. உங்க நண்பர்களால என்னோட சத்தியத்தை மீற வைக்க முடியும்னா என்ன சாப்பிட வைக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னாரு.